விவசாயி ஜெபஸ்டின். நம்ம இப்போ தோட்டத்தில் தான் தண்ணி அடைச்சிட்ருக்கோம். நம்ம எதுக்கு தண்ணி அடைச்சிட்ருக்கோம் அப்படின்னா, பூசணிக்காய்க்கு நம்ம ஆல்ரெடி நம்ம விதை ஊனியிருந்தோம். இப்போ 3வது நாள் நம்ம இதுக்கு தண்ணி அடைக்கும். 3வது நாள் எதுக்கு தண்ணி அடைக்கும் அப்படின்னா, நம்ம விதை ஊனி வந்து உள்ள மண்ணுள்ள தழுக்க ஆரம்பிச்சிருக்கோம். மேலே வந்து மண் வந்து காய ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறனால வந்து அதை புடைச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கூட ஒரு தண்ணி நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னாக்கி நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்துடும். அதனால தான் நம்ம வந்து இப்போது ஃபுல்லாகவே நம்ம தண்ணி அடைச்சிட்ருக்கோம். நம்ம நேற்று தண்ணி அடைச்சிருந்தோம், அதோட கண்டினியூவாக நம்ம பார்ப்போம். நேற்று தண்ணி அடைச்ச உடனே அதுக்கு பிறகு இந்த இது தழுத்துருக்கு பாருங்க. இது வந்து பூசணி விதை. ஏன்னா தண்ணி அடைக்கிறோம் அப்படின்னாக்கி உங்களுக்கு வந்து இந்த ஈரத்துக்கு வந்து அதை புடைச்சிட்டு வராது. இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடைச்சோன்னா அது வந்து புடைச்சி வருது பார்த்தீங்களா. அதனால தான் நம்ம 3 நாள் திரும்ப தண்ணி அடைக்கும்.